நம்ம நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதோடைய 17வது வசனத்தை மட்டும் நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிச்சிடலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். The book of Nehemiah chapter 8 verse 17. நெகேமியா 8:17வது வசனம் வாசிக்கலாம். இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாய் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய தியானம் வந்துங்க, இந்த பகுதியில் சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்க அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது இன்னொன்று வெளிப்பிரகாரமான வாழ்க்கை கூட இந்த நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். பயங்கர நிந்தைக்குள்ளே இருக்கிறாங்க, பயங்கர அவமானத்துக்குள்ளே இருக்கிறாங்க. மதிலெல்லாம் இடிக்கப்பட்ட நிலைமை, வாசல்களெல்லாம் எரிக்கப்பட்ட ஒரு நிலைமை, பாதுகாப்பே இல்லாமல் பயங்கர அவமானத்தில் இருக்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு மாறி இந்த 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சொல்கிறாங்க, அந்த கடைசி வார்த்தை அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இருந்தாங்க. சிறையிருப்பில் இருந்தவங்க, இங்கே வந்தவங்க கூட பாதுகாப்பு இல்லாமல் இருந்தவங்க, நம்பிக்கையே இல்லாமல் அப்படி பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்தவங்க. பைபிள் இந்த இடத்துல சொல்லுது அவங்களுக்குள்ள மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போது இதற்கு காரணம் என்ன? எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? அலங்கம் கட்டி முடிக்க எத்தனை நாள் ஆச்சான்? 52 நாள் அல்லங்க, 52 டேஸில் அலங்கத்தை கட்டி முடிச்சுட்டாங்க. நெகேமியா வருகிறாரு, ஆண்டுக்காக பலன் கொள்ளுகிறாரு, மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிறாரு. எல்லாரும் சேர்ந்து இந்த பெரிய வேலைக்காக தங்கள் கைகளை திடப்படுத்துகிறாங்க. நாங்கள் செய்கிற வேலை பெரிய வேலைன்னு சொல்லி உணர்கிறாங்க. நாங்கள் வேற பக்கம் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் எத்தனையோ தடைகள் வருகிறது. சன்பல்லாத்துக்கள், தோபியாக்கள் எல்லாம் எழும்புகிறாங்க. கவலைப்படவே இல்லை, கர்த்தருக்காக நிற்கிறாங்க. ஒரு கையில் பட்டயம், இன்னொரு கையில் அந்த வேலை செய்கிற பொருட்கள் எல்லாம் பிடித்து கொண்டவர்களாம் இந்த பெரிய வேலையை செஞ்சு முடிச்சுட்டாங்க. செய்து முடித்தவர்கள் வெறும் அந்த சரீர பிரகாரமான காரியத்தை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம, அடுத்தது இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எஸ்ராவை கூப்பிடுகிறாங்க, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறாங்க, தியானிக்கிறாங்க, அதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. பெரிய மாற்றம் உண்டானது வாசிக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்க லைஃப்பில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள் இந்த அதிகாரத்தில் மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். பாருங்க, நம்ம லைஃப்லையும் நம்முடைய நிந்தை மாறி, நம்முடைய வேதனை மாறி, இந்த பூமியில் இருக்கும்போது இருக்கிற பாதுகாப்பற்ற அந்த நிலைமை மாறி நம்ம கர்த்தருக்குள்ள மிகுந்த சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த பகுதி நம்ம கற்றுக்கொடுக்கிற ஒரு சில ஆவிக்குரிய பாடங்களை இன்னைக்கு காலையில் நம்ம தியானிக்க போகிறோங்க. முதல் காரியமாக 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் முதல் வசனம், நெகேமியா சாப்டர் 8 verse 1 வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னால் வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அதே மாதிரி அதே அதிகாரத்தில் 13வது வசனம், இது ஃபர்ஸ்ட் டே நடக்குது. அடுத்த நாள் என்ன நடக்குது? 13வது வசனம் பாருங்க. மறுநாளில் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவின் இடத்தில் கூடி வந்தார்கள். நீங்க இதை கவனிச்சு பாருங்க. சாதாரணமா தீர்க்கதரிசிகள் ஜனங்களை உற்சாகப்படுத்துவாங்க, ஊழியர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் ஜனங்களை உற்சாகப்படுத்துவாங்க. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா கர்த்தருக்குள்ள பலன் கொண்ட அந்த ஜனங்க என்ன சொல்லுகிறாங்க? கூப்பிடுகிறாங்க, எஸ்ராவை, ஊழியக்காரரை கூப்பிடுகிறாங்க, வேதம் அறிந்த வேத பாரகரை கூப்பிடுகிறாங்க, பைபிள் வைத்து கொண்டிருக்கிற அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, எங்களுக்கு அதை வாசிங்க, வாசிச்சு காமிங்க. 13ஆம் வசனத்துல அடுத்த நாள் வரும்போது வாசித்தது பத்தவில்லை, நாங்க இதுவும் அதை உணர்ந்து கொள்ளணும். அங்க என்னன்னு சொல்லி போட்டிருந்துச்சுன்னா அதை அறிந்து கொள்ள வேண்டும். 13ஆம் வசனத்துல பாருங்க, மறுநாளில் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாக எஸ்ராவின் இடத்தில் கூடி வந்தார்கள். இந்த அறிந்து கொள்ள சொல்லி வரும்போது ஆங்கிலத்தில் வித்தியாசமான வார்த்தைகள் போடப்பட்டிருக்கு. டு ஸ்டடி இட், அதை கற்றுக்கொள்வதற்காக. இன்னொரு மொழிபெயர்ப்பில் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன், அதை உணர்ந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ளும்படியாய். அதே போல டு ரிசீவ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் தட், அதிலிருந்து தங்களுக்கு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், டு கெயின் இன்சைட் ஃப்ரம் காட்ஸ் லா, அவனுடைய வார்த்தையிலிருந்து எனக்கென்று ஆண்டவர் என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லி அறிந்து கொள்ளும்படியா வாழ்ந்தாங்கன்னு வாசிக்கிறோம். அப்போ முதல் காரியங்க,
அந்த துக்கம் மாறி, நிந்தை மாறி, சந்தோஷமாய் மாறினதற்கு முதல் காரணம் இவங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தின் மேல அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? வாஞ்ச இருந்துச்சுன்னு வாசிக்கிறோம். இப்ப பாருங்க, ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு, ஆண்டவரோடு கூட நம்ம எழுப்பப்பட்டோம் என்பதற்கு, ஆண்டவரை ருசி பார்த்திருக்கிறோம் என்பதற்கு பைபிளின் படி ஒரு ஷியோரான அடையாளம் என்னன்னா, இந்த வேத வசனத்தின் மேல் எனக்கு இருக்க வேண்டிய ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சை இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாட்டு பாட முடியுது, ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்ய முடியுது, சமையல் செய்ய முடியுது, பாத்திரம் கழுவ முடியுது, சபையுடைய எல்லா காரியத்திலும் ஈடுபட முடிகிறது. ஆனா வசனத்துல மட்டும் வாஞ்சை இல்லைன்னா அவங்க ரட்சிப்பை குறித்து ஒரு பெரிய கேள்வி ஆகிவிடும். வசனம் வாசிக்க வாஞ்ச இல்லை, வசனம் கேட்க வாஞ்ச இல்லை, வசனம் வாசிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்ட இல்ல நான் ஜெபம் பண்றேன்னு மட்டும் சொல்றாங்கன்னா அவங்க ரட்சிப்பிலே ஒரு பெரிய கேள்வி உண்டாகி விடுகிறது. பாருங்க, நமக்கு தெரிந்த வசனம் தான் வாசிச்சலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 Peter chapter 2 verse 1, 2 and 3. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். அவரை தயை உள்ளவர் என்று ருசி பார்த்தது உண்மையானா பாவத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி பாவத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு கர்த்தருடைய வசனத்தின் மேல எனக்கு என்ன இருக்கும்? எனக்கு வாஞ்ச இருக்கும், விருப்பம். எந்த அளவு வாஞ்சனா, ஒரு குழந்தைக்கு எப்படி தாய்ப்பாலின் மேல வாஞ்ச விருப்பம் இருக்கு, யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதுக்கான ஆசை வருகிறது, வாஞ்ச வருகிறது. அதே போல எனக்கு உங்களுக்கும் ரட்சிப்பின் அடையாளம் என்ன? நான் அந்த கர்த்தருடைய வார்த்தை மேல எனக்கு வாஞ்ச இருக்கும். ஃபர்ஸ்ட் காரியம், அந்த நிந்தை மாறி சந்தோஷமானதற்கு முக்கிய காரணம் வசனத்தின் மேல அவங்களுக்கு இருந்த வாஞ்ச என்று சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவதாகங்க, அது நெகேமியா 8ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வரலாம். இந்த வசனத்தின் மேல் வாஞ்ச மட்டுமல்ல, அந்த வசனத்தோடு அவங்களுக்கு இருக்கிற இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை பாருங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். 5வது வசனம், நெகேமியா 8 5வது வசனம். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அதே மாதிரி 7ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். யெசுவா, பானி, செரெபியா, யாமின், அக்கூப், சபதாயி, ஒதியா, மாசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். கவனிங்க, புல்பிட்டுங்கிற அந்த பழக்கமே பைபிளில் இருக்கவே இல்லைங்க. ஜனங்களோடு ஒருவர்களா நின்று ஜனங்களுக்கு நடுவே நின்று அவனுடைய வசனத்தை போதிச்சு சொல்லிக்கிட்டு பழக்கம் மாறி இந்த இடத்துல தான் அந்த புல்பிட்டுன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. ஆக்சுவலா நம்ம முன்னால வைக்கிறோம், ஆனா அவர்களோ அது ஒரு உயர்ந்த ஸ்தானமா வச்சு அது மேல நின்று பிரசங்கம் பண்ணினதை இதுல நீங்க வாசிக்க முடியும். பாருங்க 4வது வசனம் பாருங்க. 4வது வசனத்துல வேத பாரகனாக எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அந்த ஒரு ரெய்ஸ்டு மரத்துல செய்யறாங்க, அது மேல எழுந்து நின்று வசனம் சொல்லுகிறாங்க. அப்போ அவர் அதுக்கு மேல எழுந்து நிற்கிறாரு. பைபிளை திறந்த போது ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யலாங்களாம்? எந்திரித்து நின்று கொண்டாங்கன்னு வாசிக்கிறோம். அடுத்தது அவங்க வசனம் வாசிக்கிறாங்க, வசனத்தை விளங்க பண்ணுகிறாங்க. எவ்வளவு மணி நேரம்னாங்க, நீங்க இந்த பதிவில் வாசிக்கும் போது அவங்க காலையில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்குங்க. 3ஆம் வசனம் வாசிப்பாருங்க. 3வது வசனத்துல தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். காலைன்னு சொல்லி தமிழ்ல போட்டாங்க, ஆங்கிலத்தில் போட்டிருக்கு ஃப்ரம் டே பிரேக். அந்த டான் எப்படி வெளிச்சம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அப்படின்னா அதிகாலை 6 மணியிலிருந்து, குறைஞ்சது 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஏறத்தாழ 6 மணி நேரங்க வசனம் வாசிக்கப்படுகிறது, வசனம் விளக்கப்படுகிறது. நின்று கொண்டே இருக்கிறாங்கன்னு வாசிக்கிறோம். நமக்கு கொஞ்ச நேரம் கூட பல நேரம் என்ன செய்ய முடியல. இப்ப சபையில பாருங்க, எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாம், பாட்டு பாடலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம்னு சொன்ன போது ஒரு சிலர் அந்த நேரம் கூட எந்திரிச்சு நிக்க என்ன செய்யறாங்க? இஷ்டப்பட மாட்டேங்கிறாங்க. ஆனா இங்கே வசனம் சொல்லுது, எல்லாருமே என்ன செய்யறாங்க? எழுந்து நிற்கிறாங்க. 10 நிமிஷம் இல்ல, ஏறத்தாழ் குறைஞ்சது 6 மணி நேரம். ஒருவேளை 5 மணிக்கு கூட டே பிரேக் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப குறைஞ்சது 6 மணி நேரம்
கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறது என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது நமக்கு என்ன குறிக்கிறது? வேத வசனத்தின் மேல அவங்களுக்கு இருந்த ரெஸ்பெக்டை பார்க்கிறோம், அவங்களுக்கு இருந்த மரியாதையை பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை கனப்படுத்தினாங்க. ஒரு சில ட்ரெடிஷனல் சர்ச்சஸ்லங்க, சபைகளில் பல வேத பகுதிகள் வாசிப்பாங்க. பழைய ஏற்பாடுலேருந்து வாசிப்பாங்க, அடுத்தது புதிய ஏற்பாடுலேருந்து வாசிப்பாங்க, சுவிசேஷ பகுதியிலேருந்து அந்த 4 புஸ்தகத்திலேருந்து ஒரு பகுதி வாசிப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? மற்றது வாசிக்கும் போது உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, சுவிசேஷ பகுதி வாசிக்கும் போது மட்டும் என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்வாங்க, எல்லாரும் எந்திரிச்சுன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுவிசேஷ பகுதிகளில் இயேசுவின் வாழ்க்கை குறித்து சொல்லப்படுவதனால், இயேசுவின் பிரசங்கம் சொல்லப்படுவதனால ஒருவேளை மரியாதை கொடுக்குறாங்க என்னமோ. ஆனால் இங்கே வாசிக்கிறோம் ஏதோ ஒரு செலக்டிவா மட்டுமல்ல, முழுவதுமா வேத வசனம் சொல்லப்படும் போது என்ன செய்தாங்க? எந்திரிச்சு நின்னாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய இடங்களில் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். பெரியவங்க ஏதாவது சொல்லும்போது அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா உட்கார மாட்டாங்க. அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? உட்கார மாட்டாங்க. நீங்க இருக்கிற இடத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உட்கார மாட்டேன்னு சொல்லி எந்திரிச்சு நின்று கொள்வாங்க. என்ன அர்த்தம்? அது அந்த பெரியவருக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம்? நம்ம மரியாதை கொடுக்கிறோம். அதே போல இங்க வேத வசனம் எல்லாத்தோட மரியாதைக்குரியதுன்னு சொல்லி வேத வசனத்துக்கு அவங்க மரியாதை கொடுத்தாங்க. சங்கீதக்காரர் 119 சங்கீதத்தில் சொல்வாரு, நான் பிரியப்படுகிற உங்களுடைய வேத வசனத்துக்கு நான் கையெடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். எனக்கு உங்களுக்கும் என்னுடைய துக்கம் நிந்தை மாறி நான் சந்தோஷமா இருக்கணும்னா வசனத்தின் மேல் வாஞ்ச மட்டுமல்ல, வசனத்துக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறவனா இருக்கிறேன். வசனம் ஒண்ணு சொல்லிருச்சுனாங்க, வசனம் நம்மோட ஆண்டவர் பேசிட்டாரனா, வசனம் வந்துருச்சுன்னா அதுக்கு மேல நான் யோசிக்க கூடாது, அதை நான் கனப்படுத்தணும். ஆண்டவர் சொல்லிட்டாரனா, புரியுதோ இல்லையோ, என் அறிவுக்கு அது புரிந்து கொள்ள முடியாம போனாலும் அந்த வசனத்துக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறவனா, மரியாதை கொடுக்கிறவனா நான் இருக்கணும். இரண்டாவது. மூன்றாவதாகங்க, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்த வேத வசனத்தோடு அவங்களுக்கு இருந்த இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை பாருங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது எஸ்ரா மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இந்த கவனிங்க, இன்னும் வசனம் வாசிக்க ஆரம்பிக்கலைங்க, வசனத்தை இன்னும் விளங்க பண்ண ஆரம்பிக்கல, அதை இன்னும் தீர்க்கமாய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கல, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுகிறாங்க. பைபிள் சொல்லுது எஸ்ரா ஸ்தோத்திரம் பண்றாங்க. அவங்க எல்லாரும் சும்மா வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணல, அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து கர்த்தரை தொழுது கொண்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப இந்த வசனத்துக்காக, வாசிக்கப்பட போகிற வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி தெரியாது, கடிந்து கொள்ளுதலா வரலாம், தப்பை உணர்த்துவதா வரலாம், உங்களுக்கு ஏன் இந்த சிறையிருப்பு என்று சொல்லி அவங்களை உணர்த்துகிற வசனமா வரலாம். எந்த வசனமா வந்தாலும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? கர்த்தர் தனக்கு தரப்போகிற வசனத்துக்காக அதை கிடைப்பதற்கு முன்பதாகவே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? நிறைய தடவை நமக்கு சந்தோஷமா இருக்கு, நமக்கு ஆறுதலா இருக்கு, நமக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னா அந்த ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்ண முடியும். இன்னைக்கு ஆண்டவர் வசனம் எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்துச்சு என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆனா ஆண்டவருடைய வசனம் என்னை சுட்டி காட்டுது, நான் யார் என்பதை உணர்த்துவது, எனக்கு இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுது. நம்மால அவ்வளவு ஈஸியா அந்த வசனத்துக்கு என்ன செய்ய முடியாதுன்னா நன்றி சொல்ல முடியாதுங்க. ரொம்ப நேரம் ஆயிரும் ஒப்பு கொடுத்து சரியாகுவதற்கு. ஆனா அந்த நேரம் மனசு வலிக்கும், வேதனைப்பட ஆரம்பிக்கும். என்னால மறக்கவே முடியல. இது உலக பிரகாரமான ஒரு காரியம். ஒரு நாள் நாங்க எங்கிருந்தோ வெளியே போய் தூரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம். வழியில ஒரு இடத்துல நான் நடுவில் எங்கேயாச்சும் ரொம்ப கண்டினியூஸா வண்டி ஓட்ட மாட்டேன், ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். அங்கே போய் அந்த கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வரேன். டீ குடிச்சிட்டு பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறேன். ஒரு சில காசெல்லாம் வெளியே வந்துருச்சு. அப்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கொஞ்சம் 10 ரூபாயா என்னமோன்னு எடுக்கிறதுக்காக மற்ற நோட்டை வந்து என்னுடைய லிப்ஸில் இப்படி பிடிச்சிட்டு, அது ஒரு எனக்கு அந்த மாதிரி ஒரு அசுத்தமான ஒரு பழக்கம் வந்துச்சு. அந்த நோட்டை எடுத்து இப்படி என் வாயில் பிடிச்சிட்டு அதுலேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுக்குறேன். அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தவர், வாயில் வைக்காதீங்க நோட்டை அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி மூஞ்சியில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. கால நேரம், அதிகால நேரம், அங்கே வந்து டீ குடிக்கிறேன், எல்லாம் எச்சை வச்சு டம்ளரை தான் அங்கெல்லாம் எடுத்து எடுத்து கொண்டு போகிறாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் நான் நோட்டை எச்சை வச்சது ஒரு பயங்கர கோபமாயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு சகோதரன் தான், ஆனால் வாயில் வைக்காதீங்க, மரியாதை இல்லாமலாம் பேசலை, ஆனால் உணர்த்தும்படியாக பேசினாங்க. கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் தான் சாரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வேற அந்த நோட்டை எடுக்காம வேற நோட்டை எடுத்து, இல்லை அந்த நோட்டை கொடுங்க அப்படின்னு அந்த நோட்டை என்ன செஞ்சுட்டாரு, வாங்கிட்டார். நான் என்ன சொல்ல வர, உடனே என்னால் என்ன செய்ய முடியல, நன்றின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியல, சாரின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியல. கொஞ்ச நேரம் என் சுயம் உடைக்குது, என்ன யாருன்னு தெரியாது இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனசுல என்ன வருது, எனக்கு கோபம் வருகிறது. நிறைய தடவை நமக்கும் அப்படிதான்.
ஆண்டுடைய வசனம் நம்ம பக்கமா வரும்போது, அந்த ஆண்டுடைய வசனம் என்னை உணர்த்தும்படியாய் வரும்போது என்னால் ஸ்தோத்திரம் சொல்ல முடிய மாட்டேங்க, நன்றி சொல்ல முடிய மாட்டேங்க. அந்த சொல்லுகிறவர்கள் மேல கோபம் வருகிறது, அந்த நேரத்தில் ஆண்டவர் மேல கூட கோபம் வருகிறது. அவ்வளோ ஈஸியா வசனத்துக்கு நம்மால நன்றி சொல்ல ஏற்றுக்கொள்ளுவோம், ஒருவேளை ஸ்தோத்திரம் சொல்ல முடிய மாட்டேங்க. ஆனா இந்த ஜனங்களுடைய அழகான சுபாவம் என்ன, எப்படி வரப்போகுதுன்னே தெரியலங்க. ஒருவேளை ரொம்ப நாள் வசனம் கேட்காம கூட இருந்திருக்கிறாங்க. தன் பக்கமா வந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அன்று எங்களுக்கு இந்த ஒரு சுபாவத்தை தாங்க ஏசப்பா. எங்களுக்கு பிரியமானபடி வந்தா மட்டும் ஸ்தோத்திரம் செலுத்துவது, பிரியமானபடி வரலன்னா அது மேல கோபம் கொள்வது, நாங்க அப்படி செய்யாம எப்பொழுதுமே கர்த்தருடைய வசனத்துக்கு ஸ்தோத்திரம் செய்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க ஏசப்பா. அடுத்தது 8ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் வாசிக்கலாம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதுல அவங்க அந்த வசனத்தோடு அவங்களுக்கு இருந்த உறவை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாய பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தைங்க. இப்போ பிரசங்கிக்கிறவங்க அல்லது முன்னால நிக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு சோதனை என்னன்னாங்க, எனக்கு ரொம்ப முக்கியமா அது இருக்கும். நான் வசனம் சொல்லும்போது ஒருத்தர் கவனிக்காம போனா கூட என்னால ஃப்ரீடமோடு என்னால என்ன செய்ய முடியாதுன்னு பேச முடியாது. அவங்களை கவனிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது செய்வேன். அவங்க பேரை கூப்பிடுவேன், அவங்க சொல்லுவேன், ஏதாச்சும் பண்ணுவேன், அவங்க கவனிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. இங்க பைபிள் என்ன சொல்லுது, அது ஏறத்தாழ 6 மணி நேரம் வசனம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லி சொல்லாம அவர்கள் கவனமாய் கேட்டார்கள். அதோடு நிக்காம அதுக்கு முந்தின வார்த்தை பாருங்க, அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, கவனமாய் கேட்டார்கள். அந்த நிந்தை மாறி சந்தோஷம் வந்ததற்கு காரணம் என்ன, கர்த்தருடைய வசனத்தை கவனமாய் கேட்டாங்க. கவனம்னா என்ன அர்த்தம், இப்போ ஏதோ ஒரு பொருள் கொண்டு போறாங்க, கொஞ்சம் கவனமா கொண்டு போ. ஒரு பயங்கர டிராபிக்கான ஒரு ரோடு கிராஸ் பண்ண போறாங்க, கவனமா கிராஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வசனத்துல ஒன்னையும் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நான் இழந்து போயிடக்கூடாது என்று சொல்லி கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா கவனத்தோடு கூட வசனத்தை வாசி. உபாகம புஸ்தகத்துல இந்த வார்த்தை அடிக்கடி வரும். கர்த்தருடைய வசனத்தை நீங்க கவனமாய் செவி கொடுத்து கவனமாய் கேளுங்கன்னு சொல்லி. அன்று இந்த ஒரு சுபாவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எத்தனை தடவைங்க எவ்வளவு சத்தியங்களை நம்ம இழந்து போனதற்கு காரணம் அந்த வசனத்தை கவனத்தோடு நான் என்ன செய்யல, நான் கேட்கல. இப்போ நம்ம இன்னைக்கு வசனம் கேட்கிறோம், நான் கவனமா கேட்டிருந்தா தாங்க நம்ம வீட்டுக்கு போறோம், வழியில போறோம், யோசிச்சு பார்த்தா நமக்கு அந்த வசனம் என்ன செய்யும், ஞாபகம். இப்போ இங்க ஒரு தாய் இருக்காங்க, நிறைய தடவை என்ன சொன்னோம்னு சொல்லி கேட்டா மனசுல இருக்குங்க, எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நேத்து காலை வசனம் தியானிச்சு முடிச்சிருக்கிறோம். அப்போ அதை பேசிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த வயதான தாயார் தான் பக்கத்துல சொன்னாங்களா, எனக்கு 5 காரியம் ஏசப்பா பேசினார், 5 காரியம் பேசினாருன்னு சொல்லி சொன்னாங்களா. அப்புறம் நைட்டு நாங்க சாப்பிட போகும்போது அவங்களோட உட்காந்து இன்னைக்கு என்னம்மா பேசினாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அது 3 காரியம் மனசுல ஞாபகம் வச்சு என்ன செய்யறாங்க, சொல்லுகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வசனத்தை கவனமா என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இந்த ஜனங்க அவங்களுடைய அழகான சுபாவம் என்ன, அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க, கவனமாய் வசனத்துக்கு செவி கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த நிந்த மாதிரி சந்தோஷம் வந்ததற்கு காரணம் கர்த்தருடைய வசனத்துக்கு அவங்க கவனமாய் செவி கொடுத்தாங்கன்னு வாசிக்கிறோம். அடுத்ததுங்க 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் வாசிச்சிடலாம் பாருங்க. 9வது வசனம், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். 11ஆம் வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. 11வது வசனம், லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான ஒரு நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அடுத்தது இவங்களுடைய வேதம் அவங்க பக்கமா வந்த போது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னா, தங்க பாவம் சுட்டி காட்டப்படுகிறதுங்க, தங்க குறைகள் சுட்டி காட்டப்படுகிறது. நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படுகும் போது எதை செஞ்சா ஆசீர்வாதம், எதை செஞ்சா சாபம் அன்று அழகா பேசிக்கொண்டே வரும்போது உணர்த்தப்பட்டவர்களா கர்த்தர் சமூகத்துல மனம் திரும்பினாங்க, அழுதாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுவும் நம்ம அப்ப வாசிச்சு எல்லாரும் கவனமாய் கேட்டாங்க என்பது போல 9ஆம் வசனத்தின் ஆரம்பத்துல கூட பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட போது
அழுதார்கள். எந்த அளவு அழுது இருக்கிறாங்கன்னா, அந்த தலைவராகிய நெகேமியா, எஸ்ரா அவங்களை ஆறுதல் படுத்துறாங்க. வேண்டாம், அழாதீங்க, இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நாள், விடுதலைன்னு ஒரு நாள், அலங்கமெல்லாம் கட்டி முடிச்சு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாள், நீங்க விசாரப்படாதீங்க. அப்ப கூட அவங்க கேட்கல. கடைசியா லேவியர்கள் எல்லாம் வந்து அவங்க அழாதீங்க, சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க என்று சொல்லி அவங்க உற்சாகப்படுத்தினதை வாசிக்கிறோம். வார்த்தை வந்த போது மனம் திரும்பினாங்கன்னு வாசிக்கிறோம். மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் சமூகத்துல அழுதாங்கன்னு வாசிக்கிறோம். எத்தனை தடவை நம்ம லைஃப்ல வசனம் வாசிக்கும் போது, வசனம் கேட்கும் போது எனக்குள்ள கண்ணீர் வந்திருக்கிறது, நான் உணர்த்தப்பட்டு இருக்கிறேன், ஆமையான்னு அப்படி செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி மனஸ்தாபத்தோடு ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். டெய்லி அப்படி இருக்கான்னு சொல்லி சொல்லும்போது ஒரு பெரிய கேள்விதான் நம்ம லைஃப்ல. ஆண்டு நம்ம பாவத்தை உணர்த்தும் போது உணர்ந்து கொள்கிறோமா, அதை ஒப்பு கொடுக்கிறோமா, மனஸ்தாபப்படுகிறோமா? ஆண்டு அதை தான் எதிர்பார்க்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாரும் வசனம் வந்த போது அந்த வார்த்தையினால உணர்த்தப்பட்டு மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு அழுதார்கள். எந்த அளவு அழுது இருக்கிறாங்க, தலைவர்களே வந்து போதும் போதும் சொல்லி சொல்லுகிற அளவு அவர்கள் அழுதாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏசப்பா, எங்களுக்கும் அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. குற்றத்தை கர்த்தர் உணர்த்தும் போது அறிக்கை செய்து, பல நேரம் நம்ம வந்து தள்ளி போடுவதனால ஆண்டுடைய கிரியை இல்லாம போய்விடுகிறது. ஆண்டர் நம்மோடு கூட பேசுவாருன்னா அந்த நிமிஷமே உணர்வடையும் போது லைஃப்ல சேஞ்ச் உண்டாகும். நான் நாளைக்கு பண்ணி கொள்ளுகிறேன். அந்த பெஸ்துவா யாரோ ஒருத்தர் பவுல் பேசும்போது நான் இன்னொரு முறை கேட்டுக்கொள்ளுகிறேன், பயந்துட்டாரா, நடுங்கிட்டாரா, நியாய தீர்ப்பை குறித்து பேசின போது அவர் பயந்து நடுங்கிட்டு நான் இன்னொரு முறை கேட்கறேன்னு சொல்லி தள்ளி போட்டுட்டாங்கன்னு வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டு சொன்ன போது ஆமாண்டவரேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கிற ஜனங்களா நம்ம இருக்கிறோமா? அடுத்தது நெகேமியா 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் அந்த 14 கடைசி வரைக்குங்க. சரி, 14 மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஒரு முக்கியமான சத்தியம் பாருங்க. அப்பொழுது நியாய பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். 3 முக்கியமான பண்டிகைகளில யூதர்களுக்கு ஒரு பண்டிகை கூடார பண்டிகைங்க. அந்த கூடார பண்டிகை குறித்து அவங்க அந்த அளவு அறிந்து கொள்ளல, அதை அவங்க அனுசரிக்கவே இல்லை. நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படும் போது அப்படி செய்யணும்ங்கிறத அவங்க புரிந்து கொண்டவர்களா அந்த அதை உணர்ந்து கொண்டு நீங்க கீழே வாசிப்பீங்கன்னா, போறாங்க செடிகளை மரங்களை வெட்டிட்டு வராங்க, தங்க வீட்டுக்கு மேல வீட்டுக்கு பக்கம் ஆலயத்தின் பக்கம் என்று சொல்லி கூடாரத்தை போட்டு கூடாரத்தை தங்கி வசனத்தை வாசிக்க வசனத்தை கேட்க அது 7 நாள் பண்டிகை அப்படி செய்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதாவது இப்ப 17ஆம் வசனம் வாசிக்கல பாருங்க. இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாய் இருந்தது. தங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னு விரும்பி நாங்க செய்யாம போன காரியத்தை வசனத்தை கொண்டு உணர்ந்து கொண்டாங்க, அதை உடனே செஞ்சாங்க. பைபிள் சொல்லுது மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சுன்னு வாசிக்கும். எப்பொழுதுமே கீழ்ப்படிதல், ஒருவேளை கீழ்ப்படியும் போது துக்கமா இருப்பது போல இருக்கலாம், ஆனா முடிவு எப்பவும் என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நம்ம கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பிரியம். கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் தந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி அப்போஸ்தலர் 5:32 வாசிக்கிறோம். யாருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் கிரியை செய்வார்? வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் செய்வார். அவருக்கு எது பிரியம்? தகன பலிகள் அல்ல, பலிகள் அல்ல, செவி கொடுத்தல் தான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப இவங்க வசனத்தின் மேல பாருங்க, நம்ம இது வரைக்கும் 6 காரியம் பார்த்துட்டு வந்தோம். வசனத்தின் மேல அவங்க வாஞ்சை வச்சாங்க, வசனத்தை கேட்கணும், வசனத்தை உணரணும்னு சொல்லி அவங்க வாஞ்சை வைத்தார்கள் வாசிக்கிறோம். 2வது, அந்த வசனத்துக்கு அவர்கள் எழுந்து நின்று அதற்கு மரியாதை கொடுத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 3வது, வசனத்தை கேட்கறதுக்கு முன்னாலேயே அது என்ன வருதுன்னு சொல்லி தெரியல, அந்த வசனத்துக்கு அவங்க ஸ்தோத்திரம் பண்ணாங்க. சொன்ன தேவனுக்கு, சொல்ல போகிற ஆண்டவருக்கு அவங்க ஆராதனை செய்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 4வது, கவனமா என்ன செய்தாங்க? அவங்க செவி கொடுத்தாங்க. வசனம் வந்த போது அசால்ட்டா கேட்கல, என்ன சொல்ல போறாங்க அப்படியெல்லாம் சொல்லி சொல்லல, கவனமாய் வசனத்துக்கு அவங்க செவி கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். 5வது, பாவம் உணர்த்தப்பட்ட போது மனம் திரும்பினாங்க, மனஸ்தாபப்பட்டாங்க, அழுதார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 6வது, அதோடு நிக்காம நம்ம பல நேரம் மனம் திரும்பிடலாம், வசனம் சொல்லப்படும் போது உணர்வடையலாம், அழுக வரலாம், ஆனா கீழ்ப்படியலன்னு அதனால என்ன இல்ல, பிரயோஜனம் இல்லாம உணர்ச்சி வசப்படுத்திடலாம். அந்த ஊழியனை பொறுத்து, பேசுகிறவங்களை பொறுத்து, அவங்க குரல் வளத்தை பொறுத்து இந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும், ஒரு மாதிரி உணர்ச்சிகள் உண்டாகும், அழுக வரும், புல்லரிப்பு உண்டாகும், அதனால பிரயோஜனம் இல்லையே. அது நான் கீழ்ப்படியலன்னா பிரயோஜனம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க, இறுதியில மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சுன்னு வாசிக்கிறோம். ஆனா கடைசியாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு காரணம்
அந்த ஜனங்க மட்டுமல்ல, அந்த தலைவர்களுடைய அர்ப்பணிப்பை கூட வாசிக்கிறோம். எந்திரிச்சு நின்னாங்க, வசனத்தை எடுத்தாங்க. ஏறத்தாழ 6 மணி நேரம் நின்று கொண்டே ஜனங்க நின்று கொண்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் வயதானவர்கள், எனக்கு வயசாயிடுச்சு, அவங்க உட்காரவே இல்லை. அவர்களும் எழுந்து நின்றவர்களா வசனத்தை என்ன செய்தாங்க? பிரசங்கித்தார்கள், வசனத்தை வாசிச்சாங்க. என்னென்ன வார்த்தை நீங்க கவனிக்க முடியும்னாங்க, அதை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். 8ஆம் வசனம் பாருங்க. 8வது வசனம், அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இந்த தீர்க்கமாக வாசிச்சு அர்த்தம் சொன்னார்கள் என்று சொல்லி வரும்போதுங்க, ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அதாவது அந்த மொழிபெயர்ப்புக்கு பேரே டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ் சொல்லி ஒரு T4T அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்புங்க. அதாவது மொழிபெயர்க்க போகிறவர்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாம் அழகாக விளக்கி காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு ஒன்று இருக்கு. வேற மொழிகளில் மொழிபெயர்ப்பு பண்றவங்க அந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப உபயோகமா இருக்கும். டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ் சொல்லி அதுல இவர்கள் அர்த்தம் சொன்னாங்கன்னு சொன்ன இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, அதை அவர்கள் அரமாயிக் மொழியில என்ன செய்தாங்க? மொழிபெயர்த்தாங்க. பழைய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டிருந்துச்சுங்க? ஹீப்ரு மொழியில, எபிரேய மொழியில எழுதப்பட்டிருந்துச்சு. எல்லாருக்கும் எபிரேய மொழி தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க என்ன செய்தாங்களா, அவங்க புரிந்து கொள்ளத்தக்கதான, ஏசப்பா என்ன மொழி பேசினார்? அரமேயிக் மொழி தான் பேசினாராம். அந்த அரமேயிக் மொழியில அவர்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை விளங்க பண்ணினாங்க. ஜனங்க உணர்வடைந்தாங்க. அதிகாலை தொடங்கி மதியான நேரம் வரைக்கும் பேசினாங்க. அடுத்த நாள் வந்து கூடினாங்க. அடுத்த நாள் ஆண்டு சமூகத்தில் நின்னாங்க. அப்ப அந்த ஊழியர்களுடைய ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஜனங்க வாஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி உற்சாகமா வசனத்தை வாசிச்சாங்க, விளங்க பண்ணினாங்க, புரிந்து கொள்ள வைத்தாங்க, உணர்வடைய வைத்தாங்க. ஜனங்களோட அந்த அளவு அவங்க ஈடுபாடு கொண்டாங்கன்னு வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் சபை மக்கள் உணர்வடையாம போனதற்கு காரணம் நம்ம சபை மக்கள் மேலதான் பழி போடுகிறோம். ஆனா பெரிய பங்கு ஊழியர் மேலையும் இருக்கிறது, பிரசங்கிக்கிற மனிதன் மேல இருக்கிறது. ஆண்டவரால நிரப்பப்பட்டவரா, ஆவியானவரால நிரப்பப்பட்டவர்களா ஆழத்திலிருந்து பேசும்போது ஆழத்திலிருந்து எங்க போகும்? ஆழம் பாயும். மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சபையில இருக்குன்னா முக்கியமான காரணம் பிரசங்கிக்கிற மனிதனுடைய லைஃப்ல கூட வசனம் மேலோட்டமா இருக்கிறதுனால, வசனம் ஆழமா இருந்துச்சுன்னா ஆழத்திலிருந்து ஆழத்துல பாயும், பெரிய எழுப்புதல் உண்டாகும். அப்ப இந்த இடத்துல துக்கம் சந்தோஷமா மாறினதற்கு ஜனங்கள் மட்டும் காரணம் இல்ல, ஊழியர்களும் காரணம். ஆண்டவரே, நாங்க அப்படி மாற எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம். கேட்ட வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து முடித்திடலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்க பக்கமா நீ காலையில எங்க அனுப்பப்பட்ட வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை நாங்களும் நிந்தையில ஒருவேளை இருக்கலாம், பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் எங்களுக்கு இருக்கலாம். ஆண்டவரே, ஒருவேளை நிறைய விஷயத்தை குறித்து இன்னைக்கு கலங்கி பயந்து ஆண்டவரே என்ன நடக்க போகிறதோ என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கலாம் சுவாமி. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களோ எத்தனையோ வருடமா அடிமையா இருந்தவங்க இன்னைக்கு அவங்க துக்கமெல்லாம் மாறி பயங்கர சந்தோஷம் அடைந்தாங்கன்னு சொல்லி வேதத்துல நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அது எங்களுக்கு ஒரு சவாலாய் இருப்பதற்கு தான், எங்களுக்கு ஒரு முன்னோடியாய் இருப்பதற்காக தான், நாங்க எச்சரிப்படைவதற்காக தான், நாங்கள் உணர்வடைவதற்காக தான் என்று சொல்லி விசுவாசிச்சு இந்த வார்த்தையில நீ கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கும் இந்த வசனத்தின் மேல வசனம் வாசிக்கணும், வசனத்தை உணர்ந்து கொள்ளணும், வசனத்துல ஆழமாய் நான் போகணும், வசனத்தை நான் புரிந்து கொள்ளணும், எனக்கென்று கர்த்தர் என்ன இன்சைட் வச்சிருக்காங்களோ அதை நான் கிரகித்து கொள்ளணுங்கிற ஒரு வாஞ்சை எங்களுக்கு தாங்கப்பா. நிறைய தடவை வசனத்தை நாங்க அசால்ட்டா நடத்தி விடுகிறோம். அது உம்முடைய வார்த்தைங்கிற அந்த பயம் எங்களுக்கு இல்லாம போய் விடுகிறதப்பா. ஒரு மனுஷ வார்த்தைக்கு கொடுக்கிற மரியாதை கூட நிறைய தடவை வேத வசனத்துக்கு நாங்க கொடுக்க மாட்டேங்கிறோம். கிருபையாய் மன்னிங்க சுவாமி. இந்த வசனத்துக்கு ஆண்டவரே நாங்க நன்றி சொல்ல மாட்டேங்கிறோம் ஐயா. வசனம் சொல்லுகிற என் ஆண்டவருக்கு நாங்க கனம் கொடுக்க மாட்டேங்கிறோம். கிருபையாய் மன்னிங்க. ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய, வசனத்துக்காகவும் ஆராதிக்கக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க. கவனமாய் செவி கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தை அவங்க உணர்ந்து கொண்டாங்க. உணர்த்தப்பட்ட போது மனஸ்தாபப்பட்டு அழுது மனம் திரும்பினாங்க. அதோடு நிக்காம அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்பதான் அவங்க துக்கம் சந்தோஷமா மாறிச்சையா. இன்னைக்கு எங்களுக்கு கூட இந்த பூமியில பலவிதமான காரியத்தை நெருக்கப்பட்டு நிற்கும்போது இன்னைக்கு எங்களுக்கு வாக்கு கொடுக்குறீங்க, எங்களுடைய நிந்தைய மாற்ற வாக்கு கொடுக்குறீங்க, எங்க இன்செக்யூரான அந்த ஃபீலிங்கை மாற்ற நீங்க வாக்கு கொடுக்குறீங்க. நாங்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல எங்களுக்குள்ளேயும் வசனத்தோடு இருக்க உறவில ஒரு ரெவல்யூஷனை, ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியை கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம். வசனத்தை வாசிக்க, தியானிக்க, கனம் கொடுக்க, அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல, உணர்வடைய அப்பா எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. கீழ்ப்படி
எங்களுக்கு கிருபை கொடுங்க. எல்லாத்துக்கும் மேல இறுதியில பார்த்தோம், அந்த ஊழியருடைய பங்கு அவ்வளோ பெரிதா இருந்தது என்று சொல்லி அன்று நெகேமியாவை வாசிக்கிறோம், எஸ்ராவை வாசிக்கிறோம், ஆசாரியர்களை குறித்து வாசிக்கிறோம், கூட நின்ற லேவியர்களை குறித்து வாசிக்கிறோம். அந்த அளவு ஜனங்கள் மேல கரிசனை கொண்டவர்களா நின்றார்கள், பிரசங்கித்தார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தாங்க, உணர்வடைய பண்ணினாங்க, மொழிபெயர்த்தாங்க, விளங்க பண்ணினாங்க, தீர்க்கமாய் வாசித்தாங்க. என்னெல்லாம் அவங்களை குறித்து வாசிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய தடவை ஊழியர்களாகிய நாங்கள் குறைவுபடுகிறதுனால அன்று ஜனங்க மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கையில போயிடுறாங்கப்பா. கிருபையாய் மன்னிங்க. கர்த்தருடைய வார்த்தையை எஸ்ராவை போல, நெகேமியாவை போல, அன்று இருந்த அந்த லேவியரை போல, ஆசாரியர்களை போல தீர்க்கமாய் வாசிக்கவும், அர்த்தம் சொல்லவும், விளங்க பண்ணவும், உணர்வடைய பண்ணவும் அன்று எங்களுக்கு அந்த கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி. இன்றைக்கு காலை எங்க பக்கமா சத்தியத்தை அனுப்புகிறீங்கன்னா வெறும் சத்தியத்தை மட்டும் சொல்லுகிறவர் அல்லையா, உங்க கூட கிருபையும் உண்டு, அதற்காக நன்றி. இதன்படி வாழ எங்களுக்கு கிருபை கட்டளையிடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.